கிராமத்தில் காலை பொழுது மெதுவாக விடுகிறது. பனி இன்னும் மண்ணை போர்த்தி கொண்டிருக்கிறது. பறவைகளின் சத்தம், மாட்டின் மணி ஓசை. இது ஒரு சாதாரண நாள் இல்லை. இது ஜல்லிக்கட்டு நாள். வீரன் ஒரு விவசாயி மகன். இந்த கிராமத்தில் வீரன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் அப்பா ஒரு விவசாயி. அவன் சிறுவயதில் இருந்து மாடுகளோடு வளர்ந்தவன். வீரனுக்கு ஒரு பிடித்த காளை இருந்தது. அதன் பெயர் கருப்பன். கருப்பன் சாதாரண காளை அல்ல, அது புத்திசாலி, வலிமை மிகுந்தது. அதை வீரன் நண்பன் போலவே பார்த்தான். கருப்பன் வயலில் உழைத்தது. மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் அது விவசாயிக்கு துணையாக இருந்தது. ஜல்லிக்கட்டு நாளில் கருப்பன் பங்கேற்கும் என்று முழு கிராமமும் எதிர்பார்த்தது. ஆனால் வீரன் மனதில் பயம் இருந்தது. கருப்பனுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று. ஜல்லிக்கட்டு தொடங்குகிறது. மெளனமாக இருந்த கிராமம் ஒரே நொடியில் விழாவாக மாறியது. நாதஸ்வரம், தவில், மக்களின் ஆரவாரம். வாடி வாசல் திறக்கப்படுகிறது. ஒரு காளை, இன்னொரு காளை, ஒவ்வொன்றும் வீரத்தோடு வெளியே வந்தது. கருப்பன் வாடி வாசலில் வந்தபோது அதன் கண்களில் கோபம் இல்லை, தன்னம்பிக்கை இருந்தது. வீரன் கூட்டத்திலிருந்து பார்த்தான். அவன் கருப்பனை அடக்க ஓடவில்லை. ஏனெனில் வீரன் கருப்பனை வெல்ல விரும்பவில்லை. அவன் அதை மரியாதை செய்ய விரும்பினான். பல இளைஞர்கள் ஓடினர். கருப்பன் வேகமாக ஓடியது. யாரையும் காயப்படுத்தவில்லை. ஒரு நொடியில் கருப்பன் நின்றது. வீரனை பார்த்தது. அந்த நிமிடம் முழு கூட்டமும் மெளனமாகிவிட்டது. வீரன் மெதுவாக அருகில் சென்றான். கருப்பன் தானாக அவன் அருகில் வந்தது. அந்த நாள் வெற்றியாளர் வீரன் இல்லை, வெற்றியாளர் கருப்பன். வீரன் கருப்பனின் கழுத்தை தடவி வயலுக்கு திரும்பினான். சூரியன் மறைந்தாலும் அந்த உணர்ச்சி என்றும் மறையவில்லை.